ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், முத்தழகு சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ப்ரொமோ பார்க்கலாம் வாங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம தனம் இருந்துட்டு முத்தழகுக்கு பிறந்த குழந்தை எங்கே இருக்குது, அதே சமயம் சரவணனை தூக்கி எதுக்காக முத்தழகு கிட்ட அந்த ரெஜினா கொடுத்தா அப்படிங்கிற விஷயத்தை எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுக்காக முத்தழகுக்கு டெலிவரி பார்த்த டாக்டரை பார்த்து பேசுகிறதுக்காக நம்ம தனம் போகிறாங்க. அங்கே போனால் டாக்டரை பார்க்கறதுக்காக ரெஜினாவோட பொண்ணு அஞ்சலியும் வந்திருக்காங்க. அவங்களும் டாக்டரை பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. டாக்டர்கிட்ட குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கறதுக்காக ஒரு மதர் அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு டாக்டர் இருந்துட்டு அதெல்லாம் என்னால் பண்ணவே முடியாது, ஏற்கனவே நான் ஒரு பொய்யை சொல்லி ரொம்ப துரோகம் பண்ணிட்டேன் முத்தழகுக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நம்ம தனம் இருந்துட்டு மறைஞ்சு நின்று கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. முத்தழகுக்கு பிறந்த குழந்தை மீனாட்சி தானே, ஏதோ உங்கள் குழந்தை மாதிரியே ஓரா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம டாக்டர் இருந்துட்டு ரெஜினா கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நம்ம தனம் கேட்டுட்டு அப்போ மீனாட்சி முத்தழகுக்கு பிறந்த குழந்தையா அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ரெஜினாவும் அஞ்சலியும் போயிட்ட அப்புறம் தனம் இருந்துட்டு டாக்டர்கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், நீங்கள் ரொம்ப பெரிய தப்பு பண்ணியிருக்கீங்க, முத்தழகு அக்காவுக்கு நீங்கள் துரோகம் பண்ணிட்டீங்க, இந்த மாதிரி நீங்கள் பண்ணலாமா, நீங்கள் டாக்டர் தானே, உங்களை எல்லாருமே கடவுள் மாதிரி தானே கும்பிடுவாங்க, எதுக்காக நீங்கள் இந்த இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி நம்ம தனம் டாக்டரை கேள்வி மேலே கேள்வி கேட்குறாங்க. இந்த விஷயத்த நான் உடனே முத்தழகு அக்கா கிட்ட கண்டிப்பாக சொல்லியே ஆகுவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. டாக்டர் இருந்துட்டு தனம் கிட்ட எவ்வளவோ எடுத்து சொல்கிறாங்க சொல்லாதன்ட்டு, ஆனால் நம்ம தனம் இருந்துட்டு நீங்கள் பண்ணது எவ்வளோ பெரிய துரோகம், அதே துரோகத்தை நான் பண்ண மாட்டேன் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தனம் இருந்துட்டு முத்தழகு கிட்ட நடந்த உண்மை எல்லாமே போய் சொல்கிறாங்க. முத்தழகு ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. அப்போ அஞ்சலி பொய் சொல்லியிருக்காளா, மீனாட்சி எனக்கு பிறந்த குழந்தையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்தழகு ரொம்பவே ஷாக்கிங்காகவே கேட்குறாங்க. டாக்டரை பார்த்து நான் பேசுகிறேன், டாக்டர்கிட்ட கேட்டால் தான் இது உண்மையாக இல்லைன்னு எனக்கு தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்தழகுமே டாக்டரை பார்க்கறதுக்காக போகிறாங்க. நம்ம தனம் இருந்துட்டு சரவணனை நம்ம கூட கூட்டுப்போம், கஷ்டமோ நஷ்டமோ நம்ம கூட வளரட்டும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க.